எவ்வளோ நேரம்? எல்லாருக்கும் வணக்கம். நல்ல கவிதைக்கு அது மட்டும் படிச்சிருக்க சார். காந்த கண்கள், வசீகர புன்னகை, நேர்த்தியான சிந்தனை, அர்த்தமுள்ள பேச்சு, செயலின் சுறுசுறுப்பு, ஆர்ப்பாட்டமில்லா அன்பு, அனைவர் போற்றும் பண்பு, நிமிர்ந்த நடை, தளராத மனம், உலக தமிழ் மக்கள் செல்வனாய் தொடங்கி இன்று உலக இந்திய மக்கள் செல்வனாய் வளர்ந்து கொண்டே இருக்கும் எங்கள் மகாராஜா, நீங்கள் மனம் திறக்கும் நேரம் உங்கள் மக்களுக்காக தயவு செய்து மேடைக்கு வந்து இந்த மேடையை அலங்கரிக்குமாறு கொண்டு சார், நீங்கள் வந்து எங்களை மாதிரி நாங்கள் எல்லாருமே ஒரே காரணத்துக்காக தான் இங்கே இருக்கோம். நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னது, பஞ்சம் பழைக்க தான் நாங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். நீங்கள் முதல் தடவை ஃப்ளைட் ஏறிப்பீங்கல்ல, அன்னைக்கு ஒரு இமோஷன் இருந்திருக்கும். நேத்திக்கு இங்கே எங்களோட அமீரக செல்வனா ஏறி புர்ஜ் கலிஃபால உங்களோட 50வது படம் அரங்கேறும் ஒரு தருணம் ஃப்ளைட் ஏறிப்பீங்க. இந்த ரெண்டு இமோஷன்லையும் ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் இருந்ததா? இல்லை நீங்கள் ரொம்ப கிரவுண்டட் பர்சன், அது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் உங்கள் மனசுக்குள்ள ஓடின அந்த ஓட்டம் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். ரொம்ப சந்தோஷம் முதல்ல உங்கள் எல்லாரையும் பார்த்ததில்ல. இப்போ நான் பேசலாம்ல? ஏன்னா மேடை ஏறி மைக்கை பிடிக்கும்போது என்னெல்லாம் பேசி யோசிச்சுட்டு வரும்போது ஆஃப் பண்ணிட்டாங்க. மீட் அப்படின்ட்டாங்களா? மேடம் சும்மா மேடம், நீங்கள் உங்களுக்கு இந்த சாரி ரொம்ப அழகாக இருக்கு மேடம். ரொம்ப அழகாக இருக்கு. தேங்க்யூ சார். நான் வயசில் ஃப்ளைட் ஏறும்போது சின்ன குழந்தை மாதிரி ஏர்போர்ட்டில் அழுதுகிட்டு தான் வந்தேன் நான் துபாய்க்கு வரும்போது. ஏன்னா எனக்கு ஃபேமிலி விட்டு வெளியே போய் பழக்கமே இல்லை. Hope you all understand. Can all understand? Because otherwise I have to translate everything in English in my brain. Then it will take time to come and reach you. Is that okay or Tamil is okay for you? So அப்போ என்ன தலைவாய். ஸோ அப்படி தான் அழுது தான் வந்தேன். ஆனால் வந்தவுடனே துபாயில் வந்தோடனே ஒரு கவர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது ஒரு கம்பெனியோட கவரு. ஒரு பட்டேல் தாத்தா வந்து என்னை கூப்பிட்டு போவார் சொல்லிட்டு, அதோட வெளியே கூப்பிட்டு வரும்போது எனக்கு மழை பெஞ்சது. நான் உடனே இந்த சினிமாவில் இருக்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகிட்டேன். நம்ம வரும்போது பாலைவனத்துலேயும் மழை பெய்யுதே, நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக போகிறோம் இங்கே அப்படின்னு நினச்சி ஒரு ஏர்போர்ட்லேருந்து பர்துபாய் அல்ஃபேரி ஸ்ட்ரீட் பக்கத்தில் என்னோடய ரூம் இருந்தேன், மலபார் கோல்ட் ஹவுஸ் ஆப்போசிட்டில். அங்கே போகிற வரைக்கும் ஒரே கனவு. போன உடனே என்னை முதல்ல கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க, சாமி கும்பிட்டேன். கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்லாம் ரொம்ப நம்பி ஒரு பெரிய டீமில் வந்தேன். அப்புறம் 3 வருஷம் திரும்பி போயிட்டேன் நான். ஆனால் பல வருஷம் கழித்து இந்த இடத்துல இப்படி வந்து நிற்கும் போது நான் இன்னைக்கு நேற்று நடந்த மூமெண்ட்லேயே நான் இல்லை. இதே இங்கே ஸ்ட்ரீட்டில் ரொம்ப கனவோடையும் இயக்கத்தோடையும் சுற்றிக்கிட்டு இருந்த பழைய விஜய் சேதுபதியை நான் இன்னும் வெளியே வரவே இல்லை. நான் அந்த மூமெண்ட்லேயே ஸ்டக்காக தான் நினைத்தேன் நான். ஸோ இட் வாஸ் ஸோ சர்ரியல். எஸ், யா, பிலீவ் இன் மேஜிக். இட்ஸ் அன்இமேஜினபிள் மேஜிக்ஸ் ஹேப்பன் இன் மை லைஃப். அது வந்து ஒரு பெரும் சர்ரியலான மூமெண்ட் தான். அப்புறம் இன்றைக்கி நடக்கிற இந்த 50th ஈவெண்ட், இந்த டான்ஸ் ஆன குழந்தைங்க ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஸ்கூல் டேஸ் மாதிரி இருந்தது. ஆனால் நல்லா தான் இருந்தது. ரொம்ப